எங்களுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும், என்னைக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று ஆவலோடு காத்திருக்கிற மக்கள் உண்டு. உலக ரீதியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், டிலே ஜஸ்டிஸ் இஸ் எ டினைங் ஜஸ்டிஸ் என்று. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த பூமியில நாம் பார்க்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் வானாதி வனங்களாம் ஏற்றிருக்க கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வாராம்? வாசிக்கலாமா? சங்கீதம் 103:6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்படுகிற என்ற வார்த்தையை சொல்லும்போது அதில் பணக்காரர்களும் உண்டு, ஏழைகளும் உண்டு, திக்கற்றவர்களும் உண்டு, அனாதைகள், விதவைகள் என்று பல தரப்பட்ட மக்கள் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக வராங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த உலக ரீதியான மனுஷர்களிடத்துல நியாயம் நீதியும் கிடைக்காதான். ஆனால் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறார். பிரியமானவர்களே, ஜாதி மதம் இனம் என்று பாராமல் கடவுளே கர்த்தாவே என்று கூப்பிடுற யாவருக்கும் நியாயம் செய்கிறவர் அவர். ஆகவே இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற நியாயமும் நீதியும் கிடைக்க போகுது. உங்கள் மேல் வீணாய் வழக்கு தொடர்ந்து அல்லது வழக்கை காரியங்களை செய்து உங்களை பல வகையில் சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிற சத்துருக்கள் முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தப்பட்டீங்க, ஒடுக்கப்பட்டீங்க என்று கர்த்தருக்கு தெரியும். நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீதி செய்கிற மெய்யான நீதி அரசராகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? மறுபடியும் சொல்லுகிறேன், இன்று முதற்கொண்டு எந்த இடத்துல கீழ்ப்படியாமை நம்ம காண்பித்தோமோ அதை உணர்ந்து மனம் திரும்புவோம். ஏன்னா டிலே ஒபீடியன்ஸ் இஸ் எ டிஸ்ஒபீடியன்ஸ் ஒன்லி. என் ஊழிய பாதையிலே நான் சொல்கிற ஒரு வார்த்தை, தாமதமாய் கீழ்ப்படிந்தாலும் அது கீழ்ப்படியாமை தான். ஆகவே இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை நேரில் வருதுனால, உங்களை எதிர்கொள்றதுனால இப்பொழுதே கீழ்ப்படியுங்களப்பா. எந்த இடத்துல நாங்கள் உமக்கு துரோகம் செய்தோம், எங்களை மன்னியும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறதை நீ அறிவீர். ஏதோ ஒரு வகையில் அது எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை நியாயம் செய்யும் அப்பா. வழக்கை போட்டு இப்படியாக நேரத்தையும் காலத்தையும் விரயம் பண்ணி ஆண்டவரே இதில் சந்தோஷம் காணுகிற அந்த சத்துருக்கள் முன்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே. நீர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயம் செய்கிறவர். இந்த உலகத்திலே மெய்யான நீதி அரசு நீ ஒருவர் தானப்பா. தயவு பண்ண உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யும், உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு நியாயம் செய்யும் அப்பா. உண்மை நம்பி நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பல வகைகளில் இருக்கிற அந்த சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் நீதி நியாயம் செய்து ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய நியாயம் நீதிக்காக தேவனுடைய சமூகத்திலே திறப்பில் நிற்கிற உங்கள் அன்பு சகோதரமணியே. God bless you.